வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். துரிய தவம் பற்றி இக்கவி என்னுள் எழுந்துள்ளது. நீ தானம் செய் அனைவருக்கும், நிதானம் அறிவில் சிறக்கும், மாசரும் மகிழ்ச்சி பொங்கும், மறைபொருள் மனமாய் மாறும், பவ வினை நீங்கும் பற்றரும், பண்பு நலம் ஓங்கி பசுமை ஓங்கும், கருத்தால் கனக்கும் தலை உச்சி, கருப்பொருள் உணர்வாய் நன்னெஞ்சே வாழ்க வளமுடன். நீ அறநெறியில் நின்று வாழ்க்கை நடத்து, நிதானம் அறிவில் சிறக்கும், வேகம் குறைந்து விவேகம் கூடும், அறிவு ஆராய்ச்சி அறிவாக தெளிவு பெற்று அனைத்துக்கும் முடிவான இறைவனை நோக்கி பயணிக்கும், மாசு அரும் குற்றம் நீங்கும், மகிழ்ச்சி பேரின்பம் பேரின்பக் கழிப்பு பேரானந்தமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மறைபொருள் மனமாய் மாறும். உன்னுடைய மனமே மறைபொருளான சுத்தவெளியான இறையாக மாறி நிற்கும். பவ வினை நீங்கும் பற்றரும். பாவ வினைகள் போகும், பற்றரும். ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே என்பதாக மாறுகிறது. பண்பு நலம் ஓங்கி பசுமை ஓங்கும், கருத்தால் கனக்கும் தலை உச்சி. மனமே அழுத்த உணர்வை நன்கு உணர்வதாக, துரியத்தில் யாரெல்லாம் நீடித்து நிலைத்து தவம் இயற்றுகிறோ அவர்களுக்கு துரியாதீதம் பிடிபடும் என்று குரு கூறும் அளவிலே இந்த தலை உச்சி கனக்கும். கருப்பொருள் உணர்வாய். அனைத்துக்கும் கருப்பொருளான இறை உணர்வு பெறுவதாக நம்மை அது மாற்றும். ஆக துரியம் என்பது இறைநிலையின் நுழைவாயில் என்று குரு கூறும் அளவிலே இக்கவி வந்துள்ளது. கவி தந்த இறைநிலைக்கும் வழி சொன்ன குருவுக்கும் இதுகாரும் செய்மடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.